ரொம்ப நாளாக சுவாமி மண் தரையில் இருந்தார். மேற்கூரை மட்டும் அமைச்சு சுவாமி நீண்ட நாளாக மண் தரையில் இருந்தார். அவர் அந்த ஊர் மக்கள் கேட்டதுனால நம்ம போயிட்டு அந்த சுவாமிக்கு நல்ல பெரிய பீடங்கள் கட்டி அங்கே இருக்கிற நந்திய பெருமானுக்கும் விநாயகருக்கும் அப்புறம் வள்ளி தெய்வானை முருகனுக்கும் நம்ம பெரிய பெரிய பீடங்கள் கட்டி சுவாமியை 2 மாதத்துக்கு முன்னாடி திருப்பணிகள் பண்ணி வச்சிட்டோம். சிவராத்திரி அன்னைக்கு காலையில் தான் பூஜை பண்ணணுங்கிறது உத்தேசம். ஆனால் அங்கே அன்றைக்கி பண்ண முடியாது. அன்றைக்கி எல்லாருக்கும் வேலை இருக்கிறதுனால நம்ம வர 12/2/2026 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே பிரதிஷ்டை வச்சுருக்கோம். அன்றைக்கி நைட்டு சுவாமி புறப்பாடும் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவோம். உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பிரதிஷ்டைக்கு அன்னதானம், பூ மாலை வாங்குறது, யாகசாலை பொருட்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் நம்ம திருப்பணி பண்ணுறோம். உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12ஆம் தேதி நீங்கள் வாங்க. வந்துட்டு சுவாமிக்கு நடக்கிற பிரதிஷ்டை விழாவில் கலந்துங்க. ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் நாச்சியார் கோயிலேருந்து அடுத்த ஸ்டாப்பு வண்டுவாஞ்சேரி மேலே சித்தாலத்தூர் கிராமத்தில் இருக்கிறாருங்க. சுவாமியோட பேர் வேதபுரீஸ்வரர். சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த சுவாமியை வணங்கினா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். நன்றி.